அட இவ்வளவு நாளே இது தெரியாம இந்த மாதிரி கஷ்டப்பட்டுனமேன்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் சுழியம் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் இது வரைக்கும் செய்திருக்க மாட்டீங்க. இப்படி செய்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையும் மிச்சம். தீபாவளி டைமில் ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே சரியான அளவாக தான் இருக்கும். நான் இப்போ தண்ணியை ஊற்றி 2லேருந்து 3 தண்ணியில் அலசினதுக்கு அப்புறம் தண்ணியை ஊற்றி அப்படியே நான் ஊற வச்சுட்டேன். சரியாக ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு. எனக்கு சரியான அளவுக்கு கடலைப்பருப்பு ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு குக்கருக்கு நம்ம மாற்றிக்கலாம். குக்கருக்கு மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா சரியாக அந்த பருப்போட அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டாம். கரெக்டாக அந்த பருப்போட அளவுக்கு இருக்கணும். பருப்பு மூழ்கிற அளவு கூட நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. சரியாக 3 விசில் விட்டால் சரியான அளவாக இருக்கும். இப்போ நான் அந்த பக்கம் உளுந்த வடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி 3 விசில் சிம்மில் வச்சு விட்டேன். கரெக்டாக ஒரு 4-5 நிமிஷத்தில் எனக்கு வந்துருச்சு. சூப்பராக நமக்கு பருப்பு வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு இந்த மாதிரி கூட மசிச்சு விட்டுக்கலாம். இல்லைனா இப்படி கொஞ்சம் நல்லா அழுத்தி அழுத்தி மசிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி மசிச்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம இதை அரைச்சிட்டு பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பகுல போட்டு கிண்டி அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது பிஸியாக இருக்கிற நேரத்தில் அது ரொம்பவே வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலையும் மிச்சம், தண்ணி அதிகமாக தேவைப்படாது, பக்குவமும் மாறாமல் சூப்பராக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறேன்னா பயன்படுத்திக்கலாம், இல்லைனா வெள்ளைப்பாகு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுகர் தான் பயன்படுத்த போகிறேன். அது ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. இப்போ இது கூடவே நல்லா பாதி மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முதல்ல கரண்டியில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கரண்டியால் கலந்து விடுறேன். அப்புறமா நம்ம கையில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மாவு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத மாவாக இருந்தால் ரொம்ப நல்லது. இட்லி மாவு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கெட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு, அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம அதுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இட்லி மாவு பக்குவத்துக்கு வரணும். அது மாதிரி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். ஆயில் ஹீட் பண்ணிட்டோம். ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய சுகர் நான் எங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே ஆயில் நல்லா சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா மாவு எல்லாத்தையும் கலந்து வச்சதுக்கப்புறம் செய்யக்கூடிய அதே டைமில் மட்டும்தான் நம்ம இதுக்கு வெல்லம் சேர்க்குறதா இருந்தாலும் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்து வச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டு வந்துடும், நமக்கு உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ தேவையான அளவு நீங்கள் உருண்டையை பெருசோ சின்னதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி முக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் முதல்லையே எல்லா உருண்டைகளுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போடுறேன். இன்னும் ஒரு ஆள் இருந்துச்சு அப்படின்னா உருட்டி கொடுத்தாங்கன்னா சுலபமாக இருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுங்க. லைட்டாக கைகளில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா மாவை நீங்கள் எடுத்துருங்க. முக்கியமான டிப்ஸ் அப்படின்னா இதை எப்போவுமே குழியான பாத்திரத்தில் செய்யுங்க. அகலமான பாத்திரத்தில் செய்யும்போது அது சப்பையாக வரும், உருண்டையாக வராது. பாருங்கள், சுழியம் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக உருண்டையாக வருது அப்படின்னு திருப்பி விட்டுட்டு இதன் போல் செய்து பார்த்துட்டு பரிமாறலாம். அவ்வளவுதாங்க, எல்லாத்தையுமே நான் செய்து எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.